by basic Old Testament, New Testament, basic Christian doctrines, basic Bible study methods, MD survey, OT survey, Mark and John Gospel. Okay, very good. So, இந்த 6 சப்ஜெக்ட் நம்ம படிக்கிறோம் சரிங்களா. ஸோ இது படிங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பைபிள் ஸ்டடி மெத்தட்னா என்னென்னா, பைபிளில் பைபிளுடைய கண்ணோட்டம் ஒன்று இருக்குது. ஸோ இந்த பைபிளில் நார்மலாக நம்ம பார்க்குற கண்ணோட்டம் ஒன்று, பட் பைபிளை உள்ளே போய் பார்க்கும்போது அது வேறு மாதிரி இருக்கும். ஸோ அது நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும், தெரிந்து அதை வச்சு நம்ம படிக்க வேண்டும் சரிங்களா. ஸோ இன்றைக்கி வந்து பைபிளுடைய கண்டென்ட்ஸ் அதை பற்றி இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். பைபிளில் என்னென்ன அடங்கி உள்ளது அதை சொல்லி பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு பேசிக்கு கற்றுக் கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அது தெரிஞ்சிச்சுன்னா நம்ம அடுத்ததுக்கு போயிடலாம். சொல்லுங்கள், பைபிள் வந்து எத்தனை ஆசிரியர்களால் எழுதப்பட்டது? 40 ஆசிரியர்களால் எழுதப்பட்டது. இது எடுத்துப்பாங்களா இந்த இது? ஓகே, எத்தனை வருடங்களில் எழுதப்பட்டதுன்னா 700 வரை எழுதியிருக்கு. சரி, ஓகே, எழுதியிருக்காங்க. ஆனாலும் ஒரே மெசேஜ் அது சொல்லியிருப்பாங்கல்ல, ஒருத்தர் எழுதுனது இன்னொருத்தர் எழுதுனதும் அது மேட்ச் ஆகிருக்கும். ஸோ இதுதான் வந்து பைபிளோடைய ஒரு இதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். ஓகே, ஸோ நான் வந்து அதை நான் ஃபர்ஸ்ட் சாப்டர் நான் ஸ்கிப் பண்ணிடுறேன். ஸ்கிப் பண்ணிவிட்டு இப்போ எழுதி கொள்ளுங்கள். வேதாகம கால மணி நேரங்கள், கிழமைகள், மாதங்கள், வருடங்கள். சொல்லணும்னா பைபிள் கேலண்டர். வேதாகம கால மணி நேரங்கள், காலங்கள், மாதங்கள், மணி நேரங்கள், காலங்கள், மாதங்கள், வருடங்கள் அப்படின்னு போட்டுங்க. ஷார்ட்டா சொல்லணும்னா பைபிள் கேலண்டரை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஸோ பாருங்க, ஃபஸ்ட்டு நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இப்போது நம்ம பைபிளில் படிக்கும்போது பைபிள் காலத்துக்கு நம்ம போய் பார்த்தா தான் நம்ம புரிஞ்சு கொள்ள முடியும். ஸோ இப்போ உள்ள காலத்தை வச்சு, இப்போ இந்த மந்த்து செப்டம்பரை வைத்து பைபிளில் செப்டம்பரில் எப்படி திறந்து போனால் நம்ம புரிஞ்சு கொள்ள முடியாது. பைபிள் கேலண்டர் எப்படி இருந்திருக்கும். ஸோ அந்த ஆங்கிளில் பைபிளை படித்தாதான் நம்ம ஃபஸ்ட்டாக புரிந்து கொள்ள முடியும். ஸோ எல்லாமே நம்ம பார்க்க முடியாது, ஒரு சிலதை நம்ம பார்ப்போம். வேதாகம கால மணி நேரங்கள், கிழமைகள், மாதங்கள், வருடங்கள் அப்படி எழுதிட்டீங்கல்ல. கிழமைகள், மாதங்கள், வருடங்கள் சரிங்களா. எழுதுறவங்க எழுதி கொடுங்க. வேதாகம கால மணி நேரங்கள் வந்து 12 மணி நேர அட்டவணையை கொண்டுள்ளது. 12 மணி நேரம். நமக்கு வந்து 24 மணி நேரம் வந்து பார்த்தீங்களா, அதே போல் அவங்களுக்கு வந்து 12 மணி நேரம். ஆனால் 12 மணி நேரத்தை ரெண்டாக அவங்க பிரிச்சிருக்காங்க. பகல் 12, இரவு 12. பகல் 12, இரவு 12 என்று சொல்லி அவங்க இதாக பிரிச்சிருக்கிறாங்க. யூதர்களுடைய காலம் வந்து காலை, நமக்கு காலையில் 6 மணி வந்து பைபிள் படி முதல் மணி வேலை. ஓகேவா, காலையில் 6 மணினா பைபிள் படி பகலில் முதல் மணி நேரம். ஓகேவா, அப்போ இப்போ எத்தனை மணி பைபிள் படி? 6 to 7 1 அப்படி கணக்கு போடுங்க. இப்போ எத்தனை மணி? 1 to 2 இருக்கிறோம். எத்தனை மணி பைபிள் படி கணக்கு போடுங்க. மேக்ஸில் யார் ரிலேட்டட் பார்க்கலாம். 7 மணி நேரமா கரெக்டாக? 6லேருந்து 7னா முதல் மணி நேரம். ஆமாம். 6 to 7னா ஃபர்ஸ்ட் ஹவர், 7 to 8னா செகண்ட் ஹவர், தேர்டு 8 மணி நேரம், 1 மணி நேரம், 5 6. இப்போ 7ஆம் மணி வேலையில் இருக்கிறோம் நம்ம சரிங்களா. அப்போது
பைபிள் மணி கேட்டால் 7ஆம் மணி நேரம். புரிஞ்சுல பிரதர்? ஸோ 7ஆம் மணி வேலையில் இருக்கிறோம். ஸோ இதோட இன்னொரு எக்ஸாம்பிள் என்னன்னா, ஜீசஸ் வந்து எப்போ தொங்கிட்டு இருந்தார் சிலுவையில்? 6ஆம் மணி நேரம் முதல் 9ஆம் மணி நேரம் வரை. அப்போ அது எத்தனை மணி? ஜீசஸ் வந்து சிலுவையில் தொங்கிட்டு இருந்தது 6ஆம் மணி முதல் 9ஆம் மணின்னு நம்ம பைபிளில் படிக்கிறோம்ல. 12 to 3 பிரதர் கரெக்டாக சொல்லிட்டாங்க. அப்போ அதனால தான் நம்ம சிஎஸ்சி போன்ற சர்ச்சஸ்லாம் பார்க்கும்போது கரெக்டாக குட் ஃப்ரைடே வந்து 11:12 ஸ்டார்ட் பண்ணுவாங்க, 3 மணிக்கு முடிப்பாங்க. தெரியுமா? அரசியலெல்லாம் அப்படி தான். ஸோ இதை வச்சு தான் இது பண்ணுறாங்க. சரிங்களா? ஸோ இதை வச்சு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும்போது நமக்கு புரிஞ்சிடும். அடுத்தது இதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம். மத்தேயு 20:3 வாசிங்க. மத்தேயு 20:3 ஃபஸ்ட்டு அது எத்தனை மணி நேரம்னு கண்டுபிடிங்க. மத்தேயு 20:3. 3ஆம் மணி வேளையிலோ அவன் புறப்பட்டு போய் கடை தெருவிலே சும்மா நிற்கிற வேறு சிலரை கண்டு, நீங்கள் திராட்சை தோட்டத்துக்கு போக நியாயமானபடி உங்களுக்கு கூலி கொடுப்பேன் என்றார். அவர்களும் போனார்கள். 3ஆம் மணி வேலைன்னா எத்தனை மணிங்க? 8 to 9. 6 to 7 ஃபர்ஸ்ட், 8 to 7 to 8 செகண்ட், 8 மணி 9 மணி அப்படின்னு வச்சுக்கலாம். சரிங்களா? ஓகே, வெரி குட். இன்னொரு இது நம்ம வாசிச்சா நமக்கு இது இருக்கும். மத்தேயு 27:46 வாசிங்க. மத்தேயு 27:46. மத்தேயு 27:46 வாசிங்க. 9ஆம் மணி நேரத்தில் இயேசு ஏலி ஏலி லாமா சகர்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். ஓகே, அந்த 9ஆம் மணி நேரமா எத்தனை மணிங்க? 3 மணி. வெரி குட். அது உடனே சொல்லிட்டாங்க. ஸோ இப்படி இன்னும் 2 எக்ஸாம்பிள் தராங்க. அப்போஸ்தலர் 3:1 வாசிங்க. அப்போஸ்தலர் 3:1. யார் சொல்லுங்கன்னு பார்ப்போம். ஜெபவேளையாகிய 9ஆம் மணி நேரத்திலே எத்தனை மணி? 2 to 3. ஓகே, 2 to 3. சரிங்களா? ஓகே, வெரி குட். இன்னொரு வாசிங்கன்னா உங்களுக்கு நல்லா நமக்கு நல்லா இன்ட்ரெஸ்டாக இருக்கும். அப்போஸ்தலர் 2:15 வாசிங்க. அப்போஸ்தலர் 2:15. நீங்கள் நினைத்தபடி இவர்கள் வெறி கொண்டவர்கள் அல்ல, பொழுது விடிந்து 3ஆம் மணி வேளையாய் இருக்கிறது. ஓகே, ஒரு அர்த்தம் என்ன தெரியுமா? பேக்ரவுண்டோட படிச்சா நல்லா புரியும். அப்போ அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் எல்லாருமே அந்நிய பாஷை பேச ஆரம்பிச்சிட்டாங்க. திடீர்னு அந்நிய பாஷை பேசின உடனே ஒரு சிலர் வந்து பயப்பட்டாங்க, என்னடா இப்படி பேசுறாங்க அப்படின்னு சொல்லி. இன்னொரு சிலர் என்ன சொல்லிட்டாங்கன்னா, இவங்க வந்து குடிச்சு வெறியை கொண்டு இருக்கிறாங்க, அதனாலதான் வாய்க்கு வந்ததை வளரிட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லும்போது பேதுரு எதிர்ச்சுன்னு சொல்றாரு, ஐயா இப்போதான் ஐயா பொழுது விடுது 3ஆம் மணி நேரம் ஆச்சு, காலையில் யாரையா பிராண்டி கடை திறந்து வச்சிருப்பாங்க. அதாவது அப்படியே பேக்ரவுண்டு. சரிங்களா? ஸோ இந்த அர்த்தத்தோட நம்ம பைபிளை படிச்சிட்டோம்னா நமக்கு பைபிள் வந்து அடடா இவ்வளோ நாள் நம்ம மிஸ் பண்ணிட்டோமே, இவ்வளோ ஈஸியாக இருந்திருக்கா, இது நம்ம பெரிய கணக்கு போல கசப்பான கீரை நினைச்சிட்டு இருந்தோமே அப்படின்னு சொல்லி நமக்கு ஆச்சரியமா இருக்கும். இன்னும் அதிகம் படிக்கிறதுக்கு ஆர்வத்தை தூண்டும். சரிங்களா? ஓகே, ஸோ பகல் வந்து நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்க. அப்போ அதே போல இரவு வேலையை வந்து 4 யாமமாக பிரித்தார்கள். ஓகே, அதுக்கு முன்னாடி இந்த பாட்டு எடுத்துக்கோங்க. காலை 6 மணி முதல் மாலை 6 மணியோட பகல் வேலை முடிச்சிடும். சரிங்களா? காலை 6 மணி முதல் மாலை 6 வரை பகல் வேலை முடிஞ்சிடும். 7 மணி ஆயிடுச்சுன்னா இரவு ஸ்டார்ட் ஆயிடும் யூதர்களுடைய கேலண்டர் படி. சரிங்களா? 6 முடிஞ்சாலே ஸ்டார்ட் ஆயிடும். சரிங்களா? யூதருடைய கேலண்டர் படி இரவு வேலையை 4 ஜாமமாக பிரித்தார்கள். இரவு வேலையை 4 ஜாமமாக பிரித்தார்கள். 6 முதல் 9 வரை முதலாம் ஜாமம். பகல் வேலையை வந்து 1 to 3 அப்படின்னு முதல் மணி நேரம் 2 மணி நேரம் அப்படி சொல்லுவாங்க. இரவு வேலையை வந்து யாமம், 4ஆம் யாமத்திலே ஜாமத்திலே அப்படின்னு இயேசு நடந்து வந்தார்கள் நம்ம வாசிக்கலாம் பார்த்தீங்களா? அதை அவங்க அப்படி பிடிச்சிருக்காங்க. 6 முதல் 9 வரை முதலாம் ஜாமம். இப்போ நம்ம எத்தனாம் ஜாமத்தில் இருக்கோம்? எனக்கு தூக்கம் தான் வந்துட்டு இருக்கு. ஸோ நானும் ஜாமத்தில் தான் இருக்கிறேன். நீங்கள் எத்தனை ஜாமத்தில் இருக்கிறீங்க? ஜாமத்தில் இல்லையா? அதான் கொஸ்டின் கிளியர் பண்ணுறேன். ஜாமத்தில் இருக்கோமா இல்லையா? அப்போதான் ஜாமத்தில் இருக்கிறோம். உண்மையை ஒத்துக்கிறாங்க. நான் ஒத்துக்கிறேன். நான் தூக்கத்தில் தான் இருக்கிறேன். நான் ஒத்துக்கிறேன். சரிங்களா? ஓகே, 6 முதல் 9 வரை முதலாம் ஜாமம் நைட்டு. இங்கே சென்னையில் நைட் கிளாஸ் நடக்குமா?
ஸோ நான் கேட்பேன் எத்தனாவது ஜாமத்தில் இருப்பீங்க அப்படின்னு கேட்பேன். இப்போ 1ஆம் ஜாமம் 2ஆம் ஜாமம் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது 9 முதல் 12 வரை 2ஆம் ஜாமம். ஜீசஸ் எத்தனாம் ஜாமத்தில் நடந்து வந்தாருங்க? 4ஆம். அப்போ 4ஆம் ஜாமம்னா 3ஆம் ஜாமம் வந்து 12 முதல் 3 வரை 3ஆம் ஜாமம். 12 முதல் 3 வரை 3ஆம் ஜாமம். 3 முதல் 6 வரை 4ஆம் ஜாமம். அப்போ இயேசு வந்து அதிகாலையில் நடந்து வந்தார். நடந்து வந்தோடனே பேதுரு பயந்து பேய் நினச்சி பயந்துட்டார். பேதுரு ஆவேசம் கத்திட்டார். சரிங்களா? அதுக்கு வசனம் வாசிங்க. மத்தேயு 14:26. மத்தேயு 14:26 வாசிங்க. அவர் கடலின் மேல் நடக்கிறதை சீசர்கள் கண்டு கலக்கம் அடைந்து ஆவேசம் என்று சொல்லி பயத்தினால் அலர்ந்தார்கள். அங்க ஒரு வசனம் இருக்கு பாருங்க. 4ஆம் ஜாமம் இருக்கும் பாருங்க. அந்த இரவின் 4ஆம் ஜாமத்திலே எந்த வசனம்? அதுக்கு முன்னாடி 25. 25. இரவின் 4ஆம் ஜாமத்திலே அப்படின்னா எத்தனை மணிங்க? பின்னாடி பிரதர் சொல்லுங்க. இருங்க, பின்னாடி பிரதர் சான்ஸ் கொடுப்போம். இரவின் 4ஆம் ஜாமம்னா எத்தனை ஜாமம் பிரதர்? நைட்டு 12 மணி. ஓகே, 3 விடிய காலம். சரிங்களா? விடிய காலத்தில் வந்து இது நடக்கும். இயேசு நடந்து வந்தார். அடுத்தது வாரங்கள். வாரத்தை வந்து அவங்க எப்படி பிடிச்சிருக்காங்க? ஹெட்டிங் போட்டுக்கோங்க. வாரங்கள். 6 நாட்கள் கர்த்தர் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்து 7ஆம் நாள் ஓய்ந்திருந்தார். 6 நாட்கள் வந்து கர்த்தர் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்து 7ஆம் நாள் வந்து ஓய்ந்திருந்தார். சரிங்களா? ஸோ இன்னொன்று நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். 1ஆம் நாள் ஆண்டவர் எதை படைத்தாருங்க? வெளிச்சம். சரிங்களா? சூரியன் சந்திரன் எத்தனாம் நாள் படைச்சாருங்க? 4ஆம் நாள். மிருகஜீவன் எத்தனாவது நாளுங்க? 6ஆம் நாள். மனிதர் எத்தனாம் நாளுங்க? 6ஆம் நாள். இந்த நாள் வந்து ஒரு நாள் கிடையாது, அது சில யுகங்களாக இருக்கலாம். சரிங்களா? அது நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கொள்ள வேண்டும். சரிங்களா? யூதர்களுடைய வந்து 6 நாள் இருக்கு. 7ஆம் நாள் வந்து ஓய்வு நாள். யூதர்களுடைய அண்டர்ஸ்டாண்ட் படி 7ஆம் நாள் எந்த நாளுங்க? 7ஆம் நாள் நம்ம என்ன கிழமை? சனிக்கிழமை. அதை எடுத்துக்கொள்ளுங்க. சனிக்கிழமை தான் ஓய்வு நாளையா? நம்ம இனிமேல் சர்ச்செல்லாம் சனிக்கிழமை தான் வைக்கணும். சரிங்களா? பழைய ஏற்பாட்டில், புதிய ஏற்பாட்டில் நம்ம மாற்றிட்டோம். பழைய ஏற்பாட்டில் சனிக்கிழமை தான் வச்சுட்டு இருக்காங்க. சரி, அப்படின்னா நம்ம வந்து சர்ச்சு சனிக்கிழமை வைக்கணுமா ஞாயிற்றுக்கிழமை வைக்கணுமா? இப்போ வைக்கலாம். இல்லை, பைபிளில் ஓய்வு நாள்லாம் சனிக்கிழமை தானே. அப்போ நம்ம எப்படி ஞாயிற்றுக்கிழமை வச்சோம் தெரியுமா? இருக்கா தெரியுமா? நம்ம லா படி இல்லை. வாரத்தின் முதல் நாள் உயிர்த்தெழுந்த ஞாயிறு. ஜீசஸ் உயிர்த்தெழுந்த ஞாயிறுனால நம்ம வந்து சண்டே வச்சிடறோம். ஃப்ரைடே வைக்கலாம், தப்பு இல்லை, டைம் கிடையாது. யூதர்கள் வந்து ரொம்ப குக்கட் பிள்ளைங்க. யூதர்கள் வந்து காடோடைய பிள்ளைங்க. ஆனால் அவங்க பயங்கர தந்திரம் உள்ள பிள்ளைங்க. ஆனால் யாக்கோபுடைய வித்து, அந்த ரத்தம் அவங்களுக்குள்ளே இருக்கும். ஓய்வு நாளில் வந்து 1 கிலோமீட்டர் தான் நடக்கணுமா? அவங்க எப்படிலாம் ட்ரிக் பண்ணுவாங்கன்னு நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறப்பாங்க. ஓய்வு நாளில் குறிப்பிட்ட டைம் தான் நடக்கணுமா? ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா 990 மீட்டர் நடந்துருவாங்க. நடந்துச்சு அதை ஸ்டாப் பண்ணிடுவாங்க. மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து வச்சுருவாங்க. மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து வச்சு அடுத்த 990 மீட்டர் நடப்பாங்க. அப்புறம் மறுபடியும் பண்ணுவாங்க. ஸோ எப்படி ஆண்டவருடைய சட்டத்தை வளைக்கிறாங்க பார்த்தீங்களா இந்த யூதர்கள் பழைய ஏற்பாட்டில். அப்போ தான் ஜீசஸ் வந்து அவங்களுக்கு சொன்னார், கரெக்டாக சொன்னார். வெள்ளை அடிக்கப்பட்ட சுவரை அப்படின்னு சொல்லி அவங்கள திட்டினாரு. அது மாத்திரம் இல்லாமல் ஜீசஸ் வந்து என்ன சொன்னாங்கன்னா, உங்களை மாதிரி மோசமான ஆட்கள் யாருமே கிடையாது அப்படின்னு சொல்லி பயங்கரமாக திட்டிருக்கிறார். ஸோ அவங்களுக்கு வேணும்னா ஒரு சட்டம். ஓய்வு நாளில் ஜீசஸ் குணப்படுத்தும் போது என்ன சொல்லிட்டாங்க? கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அப்போ தான் ஜீசஸ் ஒரு பயங்கரமான வார்த்தை சொல்கிறாரு, மனிதன் ஓய்வு. அதை எழுதிக்கோங்க, இது முக்கியமான பாயிண்ட்டுங்க. ஜீசஸ் வந்து ஒரு பயங்கரமான புரட்சியாளர். நம்ம பார்க்கறது போல, நம்ம யோசிக்கிறது போல சிலுவையில் தொங்கி கொண்டு இருக்கிற சாதா ஆள் கிடையாதுங்க. பயங்கரமான அவர் வந்து புரட்சியாளருக்கு இங்கிலீஷில் என்னது? ரெவல்யூஷனிஸ்ட். இல்லை, ரெவல்யூஷனிஸ்ட். அப்போது ஜீசஸ் அவங்களுக்கு என்ன ஆன்சர் கொடுக்குறாருன்னா, மனிதன் ஓய்வு நாளுக்காக உண்டாக்கப்படவில்லை, ஓய்வு நாள் மனிதனுக்காக உண்டாக்கப்பட்டது. பயங்கரமான பாயிண்ட் அது. இதை டிரான்ஸ்லேட் பண்ணணும்னா எப்படின்னா, ரூல்ஸ் மேனுக்காக ரூல்ஸ் உண்டாக்கப்படவில்லை, ரூல்ஸுக்காக மேன் உண்டாக்கப்படவில்லை, மேனுக்காக ரூல்ஸ் உண்டாக்கப்பட்டது. சில சர்ச்சில் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் பயங்கரமாக இருக்கும். வரணும், இப்படி பண்ணணும்,
மேனுக்காக தான் ரூல்ஸுக்காக மேன் இல்லை. சில ஃபேமிலியில் இருக்கும் 9 மணிக்கு கரெக்டாக லைட்டில் அனுப்பிச்சிடணும். எங்கள் தாத்தா வந்து ஞாபகம் இருக்கு, இந்த 2 கண்ணும் தெரியாது எங்கள் தாத்தாக்கு. பெரிய மணி வாங்கி வச்சிருப்பார், வால் கிளாக் வாங்கி வச்சிருப்பார். ஊரில் வால் கிளாக்கில் 12 மணி அடிக்கும். 12 மணிக்கு கரெக்டாக சாப்பாடு கொடுத்துடணும். 12:01 ஆயிடுச்சுன்னா பயங்கர திட்டிடுவார். ரூல்ஸ் பல ஃபேமிலியில், பல சர்ச்சில், நல்ல சில ஸ்தாபனங்கள் அவதிப்பட்டிருக்கார். ரூல்ஸை வச்சு இது மிஸ் பண்ணிடுவாங்க. ஜீசஸ் என்ன சொல்கிறாருன்னா, ரூல்ஸுக்காக மேன் இல்லை, மேனுக்காக ரூல்ஸ். ரொம்ப பயங்கரமான புரட்சிகரமான வார்த்தைங்க. சரிங்களா? ஸோ யூதர்கள் வந்து இதை பண்ணியிருக்காங்க. அப்புறம் யூதர்கள் வந்து பண்ண இதெல்லாம், நம்ம பரிசேயர்கள் பண்ண இதெல்லாம் வச்சோம்னா, அந்த 10 கட்டளைலாம் இருக்குல்ல, 10 கட்டளை பெருசாக எழுதி வந்தோம். அவங்களோட ட்ரெஸ்ஸில் அங்கீல் போட்டிருப்பாங்க. பரிசேயர்கள் அங்கீயில் பெருசாக எழுதி வாங்கலாம், இன்னும் வந்து உனக்கு வேறு தேவைகள் உண்டாயிருக்க வேண்டாம் அப்படிலாம் எழுதி அப்படியே வாக் பண்ணுவாங்களாம். சந்தைகளெலாம் வாக் பண்ணுவாங்களாம். ஆனால் இவங்க படிக்க மாட்டாங்க, ஷோக்காக இது பண்ணுவாங்களாம். அதை பார்த்து தான் ஜீசஸ் சொல்லியிருக்காரு, வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறையே அப்படின்னு சொல்லியிருக்கிறார். சொல்லி இதெல்லாம் பண்ணியிருக்கிறார். ஸோ வாரங்கள் நம்ம படிச்சிட்டோம். அடுத்தது வாரத்தின் முதல் நாள் வந்து அது வசனம் வந்து யோவான் 20:1. யோவான் 20:1 வசனங்க. வாரத்தின் முதல் நாள் காலையில் அதிகாலை மகதலேனா மரியாள் கல்லறையின் இடத்திற்கு வந்து கல்லறையை அடைத்திருந்த கல் எடுத்து போடப்பட்டிருக்கிறதை கண்டார். ஓகே, வாரத்தின் முதல் நாள் வந்து ஜீசஸ் உயிர்த்தெழுந்தனால நம்ம சர்ச்சுக்கு போகிறோம். நல்லா கேட்டுக்கோங்க. மைண்ட் செட் வந்து நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். ஏன் வந்து யாருக்கு கேள்வி கேட்கல நம்ம சொல்லணுமா? ஏன் வந்து சண்டே நம்ம சர்ச்சுக்கு போகிறோம்? போகலன்னா சாமி கண்ணை குத்திடுவாரா ஜீசஸ்? சர்ச்சுக்கு போகலன்னா என்ன நடக்கும்? ஏன் சர்ச்சுக்கு போகிறீங்கம்மா? ஃபாஸ்ட்டாக குத்திடுவாரா? ஏன் போகிறாங்க? ஒரு அம்மா வந்து பையனை எழுப்புனாங்களாம், தம்பி மகனே எந்திரிப்பா சர்ச்சுக்கு போகணும் அப்படின்னு எழுப்புனாங்களாம். இன்னும் கொஞ்ச நேரம் நான் தூங்குறேம்மா அப்படின்னு பையன் சொன்னானாம். அம்மா அடுத்த வார்த்தை சொன்னாங்களா, நீ தான்ப்பா சர்ச்சு பாஸ்டர், நீ போய் இருக்கணும், சீக்கிரம் எந்திரிச்சு சர்ச்சுக்கு போப்பா அப்படின்னு சொல்லி அம்மா எழுப்பி போட்டுருங்களாம்மா. சொல்லுங்கம்மா, ஏன் சர்ச்சுக்கு போகிறோம்? ஆண்டவர் மகிமைப்படுத்துறது. போலன்னா என்ன நடக்கும்? அடி கிடைக்கல, அடி கிடைக்குமா கிடைக்காதா? கிடைக்கல. வாங்கியிருக்கீங்களா? சரி சொல்லுங்க பின்னாடி. ஐயா நீங்க சொல்லுங்க, சண்டே வந்து ஏன் நம்ம சர்ச்சுக்கு போறோம்? இல்லை சிஸ்டர் நீங்க சொல்லுங்க, நீங்க பேசவே இல்லை, அமுதா சிஸ்டர் தானே. சொல்லுங்க, ஏன் சர்ச்சுக்கு போறோம்? போலன்னா என்ன நடக்கும்? சர்ச்சுக்கு நான் ஏன் போறேன் அப்படின்னா, நம்ம ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு எல்லா நாளுமே வந்து வேலை பார்க்குறோம், வீட்டில் வசனங்கள் படிக்கிறோம். ஆனால் நம்ம வந்து ஆலயத்தில் போய் அந்த செய்திகள் கேட்கும்போது நம்ம இருதயத்துக்குள்ள நிறைய மாற்றங்கள் நம்ம போலன்னா கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அந்த வார்த்தை மூலமா நம்மளோட லைஃப்ல நிறைய மாற்றங்கள் நம்ம பண்ணலாம். அது கிடைக்கல அப்படின்னா அந்த வீட்ல ஏதாவது ஒரு பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா நம்மளால வந்து சீக்கிரம் உடனே. சரி, என்னோட ஃபேவரட் பிரதர் என்ன சொல்றாருன்னு பார்ப்போம். சொல்லுங்க பிரதர். என்ன ரெவரண்ட்னு சொல்லிட்டாரு, சென்னையில் இருக்க பாஸ்டர்னு சொல்லிட்டாரு முன்னாடி எக்ஸாம்பிள், அதனால சொன்னேன். சொல்லுங்க பிரதர், சர்ச்சுக்கு போனால் என்ன கிடைக்கும்? போகலன்னா என்ன கிடைக்கும்? நமக்கு லைஃப்ல அடி கிடைக்கும். அடி கிடைக்கும். எத்தனை பெரிய அடி கிடைக்குமா, சின்ன அடி கிடைக்குமா? எல்லா அடி கிடைக்கும். போனால் நமக்கு லைஃப்ல விடுதலை கிடைக்கும். சரி பாருங்க, இதுதான் நம்ம பல பேருடைய மைண்ட் செட் இருக்கு. பிரதர் அதை கூட சொல்லிட்டாரு, போகலன்னா அடி கிடைச்சிடும், போனால் விடுதலை கிடைக்கும். சரிங்களா? ஆனால் நம்ம ஓல்டு டெஸ்டமெண்ட்ல தான் ஓய்வு நாள் ஸ்ட்ரிக்ட்டு. நான் ஓப்பனாக நான் சொல்கிறேன், பைபிள் டீச்சர்னால ஓப்பனாக சொல்கிறேன், பட் நீங்கள் கரெக்டாக பாசிட்டிவாக புரிஞ்சுக்கணும். பழைய பாட்டில் காட் வந்து நம்மளுடைய முதலாளி கர்த்தர். முதலாளி ஆஃபீஸ்க்கு லேட்டாக போய் பஞ்சு வைக்கலன்னா முதலாளி சேலரி பிடிச்சிடுவார், முதலாளி பனிஷ் பண்ணிடுவார். ஓகேங்களா? அந்த இதில் ஓல்டு டெஸ்டமெண்ட் பண்ணாங்க. நியூ டெஸ்டமெண்ட்டில் காட் வந்து நம்மளுடைய அப்பா. சரிங்களா? சர்ச்சுக்கு ஏன் போகணும்னா எங்கள் அப்பாவை பார்க்க போகிறேன். யாரும் அதை சொல்லலையே. நீங்கள் அடி கிடைக்கிறதுனால தான் போவீங்களோ? அடிக்கப்படுத்து தான் போகிறீங்களா? எங்கள் அப்பா வீட்டுக்கு நான் போகிறேன், அப்பாவை பார்க்க போகிறேன். அப்பாவை பார்க்கலன்னா என்ன ஆகும்? அப்பா அடிக்க மாட்டார், அப்பா வேதனை ஃபீல் பண்ணுவார். அப்பா
அப்பா ஃபீல் பண்ணுவாங்க. நம்ம மைண்ட் செட் புரிந்து கொள்ள வேண்டும். சரிங்களா? நான் இங்கே வரும்போதெல்லாம் நான் யோசித்தேன். சம்டைம்ஸ் யோசிப்பேன், ஒரு தூரம் வரணுமா அப்படி யோசிப்பேன். இல்லை வரலன்னா ஆண்டவருடைய வேலை நடக்காது. அந்த மைண்ட் செட்டு மாற்றிருங்க இன்னையோட. சரிங்களா? அடி வந்து நம்ம கேட்டு வாங்குறது தான். அப்பா அடிக்க மாட்டாங்க, நம்ம கேட்டு வாங்குறது தான். ஆனால் அப்பா ஃபீல் பண்ணுவார், என் பையனை காணுமே. உண்மையாக சொல்கிறாங்க. இதெல்லாம் கதையில் நான் சொல்லலை. நான் பைபிள் காலேஜ் படிக்கும்போது 5 மணிக்கு நாங்கள் ப்ரேயர் பண்ணுவோம். ஜென்ரல் ப்ரேயர் இருக்கும். 4 மணிக்கு நாங்கள் ஒரு சில பிரதர்ஸ் சேர்ந்து ப்ரேயர் பண்ணுவோம். அப்போது அலாரம் செட்டு, இப்போல்லாம் மொபைல் கிடையாது, அலாரம் செட்டு டைம் பீஸ் வச்சு 4 மணிக்கு அலாரம் செட் பண்ணி எழுப்பி ப்ரேயர் பண்ணுவேன். ஒரு நாள் அலாரம் செட் பண்ண மறந்து அப்புறம் காலையில் எனக்கு அப்படியே முழிப்பு வருது, இருதயத்தில் ஒரு பாட்டோட முழிப்பு வருது. பிரியமே ரூபவதி எழுந்து வா உன் நேசரை சந்திக்கவே, ஒரு பாட்டோட முழிப்பு வருது. எந்திரிச்சு அப்படியே டைம் பார்க்குறேன், கரெக்டாக 4 மணி. டெய்லி 4 மணிக்கு நான் ப்ரேயர் பண்ண எழுப்புவேன். இன்னைக்கு நான் எழுப்ப மறந்துட்டேன். காடு வந்து தட்டி எழுப்புறாரு அப்பா, ஹஸ்பண்ட் பிரியமே தட்டி எழுப்புறாரு. அந்த அளவுக்கு உறவுங்க. புதிய ஏற்பாட்டுக்கு பழைய ஏற்பாட்டுக்கு தான் வித்தியாசம். இந்த வாரம் சர்ச்சுக்கு போகும்போது கம்பல்சரினால போகாதீங்க. அப்பாவோட சொத்தை பார்க்கணும், அப்பாவோட சிங்காசனத்தில் மடியில் உட்காரணும்னு போங்க. சரிங்களா? அதான் பைபிள் காலேஜ் படித்தவங்களுக்கும் படிக்காதவங்களுக்கும் வித்தியாசம். நல்லா புரிஞ்சுக்கலாங்க. சொல்லுங்க. இப்போ ஆலயத்துக்கு வந்தோம்னா அப்பா சொல்றீங்க, ஆனா பைபிள்ல புதிய ஏற்பாடுல பார்த்தா நம்ம தான் ஆலயம் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? வித்தியாசம் வந்து நம்ம பல ஆலயங்கள் ஒன்றாக கூடி வந்து ஃபெலோஷிப், சபை கூடுதலை விட்டுவிடாது. லைக் பஸ் ஃபெலோஷிப் வைக்கிற மாதிரி ஃபெலோஷிப். நம்ம பல பேர் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு ஆலயம் வந்து விசாரிக்கணும். வீட்டில் புதிய ஏற்பாட்டில் என்ன பண்ணாங்கன்னா, தேவாலயத்தில் வாரத்துக்கு ஒரு நாள் கூடினாங்க, வீட்டு ஆலயத்தில் டெய்லி கூடினாங்க. ஸோ நம்ம தான் ஆலயம். ஆனால் சர்ச்சுக்கு போய் சபை கூடுதலை விட்டு கொடுக்கூடாது, மற்றவங்களை விசாரிக்கணும், நம்ம ஷேர் பண்ணணும். அதுதான் மெயினாக சர்ச்சுக்கு போகிறது. வர்ஷிப் பண்ணுறது அதெல்லாம் வந்து நம்மளோட ஃபெலோஷிப் தான் மெயின். சரிங்களா? இப்போ சில சர்ச்சிலலாம் ஆமீன் சொல்கிறது, கண்ணை மூடி சொல்கிறதுக்கு முன்னாடியே வெளியே போயிடுவாங்க, ஓடி போயிடுவாங்க. அது தப்பு. வந்து எப்படி இருக்கீங்க பாஸ்டர் விசாரிக்கும் போது தான் கிறிஸ்டியானிட்டி. இப்போ விசாரிப்பு வந்து ரொம்ப கம்மியாகிட்டு வருது. நாங்கள் சின்ன வயசில் இங்கே ஒரு சர்ச்சில் இருந்தோம், கூடலூரில் ஒரு மெயின் சர்ச்சில் இருந்தோம். அப்போ இருக்கும்போது சர்ச்சில் யாருக்குமே மணி இல்லை, எல்லாருமே பிலோ ஆவரேஜில் தான் இருந்தாங்கன்னு நினைக்கிறேன். 1-2 பேர் தான் எபோவ் ஆவரேஜில் ஃபைனான்ஷியலாக இருப்பாங்க, ரிச்சாக இருப்பாங்க. ஆனால் பாஸ்டர் முதற்கொண்டு எல்லாருக்கும் உண்மையான அன்பு, அப்படியே பேர் சொல்லிக்கிட்டா அன்பாக அப்படியே கூடுவாங்க. கிச்சனில் சாப்பாடு எல்லா சர்ச்சு மக்களும் போய் சாப்பாடு போடலாம். கிச்சன்லாம் கூட்டி வைக்க மாட்டாங்க, யாருக்கு பசிக்குதோ சாப்பாடு போட்டு சாப்பிடலாம். இப்போ நான் திரும்பி பார்க்கும்போது அப்படியே நல்லா ஆண்டவர் ஆசீர்வதிச்சிட்டார். காரு பங்களா எல்லாருக்கும் வந்துருச்சு, படிப்பு நல்லா ஏறிட்டாங்க. முதல்லலாம் படிப்பு இல்லை, எதுவுமே இல்லை. இப்போ வந்து அந்த பிளாஸ்டிக் சிரிப்பு அன்பு வந்து பொய்யான அன்பு பார்க்கும்போது அப்படின்னு சிரிக்கிறாங்க, அவ்வளோதான். அதை நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். எனக்கு ரொம்ப ஃபீலிங்காக இருக்குது. இப்போ நான் சென்னையில் பெரிய சர்ச்சில் இருந்து வர்ஷிப் பண்ணுறதை விட சின்ன வயசில் 4 பேர் உட்காந்து டக்கு அடிப்போம், எங்கம்மா போட்டு அடிப்போம். அதில் உள்ள சந்தோஷம் இப்போ வரவே மாட்டேங்குது. இவ்வளோ முயற்சி பண்ணுறேன், பெரிய சர்ச்சஸ்லாம் மெசேஜ் கொடுத்தாலும் இதில் உள்ள சந்தோஷம் வர மாட்டேங்குது. நான் ஃபீல் பண்ணுறேன். அது அப்படிதான் போல் கடைசி காலத்தில் அன்பு குறைஞ்ச போயிடும் போல். நம்ம அன்பு காட்டுறதுக்கு ட்ரை பண்ணுவோம். ஓகே, கொஸ்டின்ஸ் கிளியர் ஆயிடுச்சா? ஓகே. ஸோ அவங்க சாட்டர்டே போனாங்க, நம்ம வந்து சண்டே போகணும். மெயினாக ஃபெலோஷிப் தான் மெயினு. அப்படி இன்னைக்காவது ஒரு நாள் நம்மளால் போக முடியலையா? அந்த ரொம்ப ஃபீலிங் இருக்கக்கூடாது, மன்னிப்பு கேட்கணும், மனசாட்சி குத்து இருக்கணும். ஆனால் அதில் இருக்கக்கூடாது. ஏன்னா சாத்தான் வந்து ஒரு பயங்கர ட்ரிக்கான மனுஷன். ஒன்று நம்மளை இந்த பக்கம் சாட்சி விட்டுருவோம், இல்லைன்னா ஃபீலிங்ஸில் இந்த பக்கம் சாட்சி விட்டுருவோம். சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, நான் வந்து தப்பு செஞ்சனால நான் சர்ச்சுக்கே வரமாட்டேன்னு சொல்லி அப்படி போயிடுவாங்க. இல்லைன்னா ஊழியத்துக்கே பைபிள் காலேஜுக்கே வரமாட்டேன், ஏன் வரல, நான் வந்து தப்பு பண்ணிட்டேன், நான் வரல. தப்பு பண்ணாமல் இருக்க முடியாது, பண்ணிட்டு மன்னிப்பு கேட்டு சரி பண்ணி கொண்டு இருக்க வேண்டும். சரிங்களா? ஓகே. அடுத்தது மாதங்கள். நமக்கு மாதம் வந்து 12 மாதம் போல, யூத மாதங்கள் வந்து 13 மாதங்கள். யூத மாதங்கள் வந்து 13 மாதங்கள். ஒவ்வொரு மாதமும் 28 நாட்கள்.
ஒவ்வொரு மாதமும் வந்து 28 நாட்கள். இப்போ 6 வருடங்கள் வந்து 6 வருடம் வந்து என்ன பண்ணணும்னா நிலத்திலே விதை விதைக்க வேண்டும். காடு கொடுத்திருக்கிற இது 6 வருடம் வந்து நிலத்திலே விதை விதைக்க வேண்டும். 7ஆம் வருஷம் வந்து என்ன பண்ணணும்னா நிலத்துக்கு ரெஸ்ட் கொடுத்தணும். அது ஒரு வசனம் வாசிங்க. லேவியராகமம் 25ஆம் அதிகாரம். லேவியராகமம் 25ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க. 3-4 வசனம் வாசிங்க. 3-4-5 வாசிங்க. 6 வருஷம் உன் வயலை விதைத்து உன் திராட்சை தோட்டத்தை கிளைக்கழித்து அதில் பலனை சேர்ப்பாயாக. 7ஆம் வருஷத்திலோ கர்த்தருக்கென்று ஓய்ந்திருக்கும் ஓய்வு தேசத்திற்கு இருக்க வேண்டும். அதில் உன் வயலை விதைக்காமலும் உன் திராட்சை தோட்டத்தை கிளைக்கழிக்காமலும் தானாய் விளைந்த பயிரானதை அறுக்காமலும் கிளைக்கழிக்காததோடு விட்ட திராட்சை செடியின் பழங்களை சேர்க்காமலும் இருப்பாயாக. ஓகே, ஸோ 6 வருஷம் வந்து விதை விதைச்சிட்டு 7ஆம் வருஷம் வந்து லேண்டுக்கு ரெஸ்ட் கொடுத்துடணும். கொடுத்துட்டு 8ஆம் வருஷம் விதை விதைச்சு 9ஆம் வருஷம் சாப்பிடணும். ஸோ காட் என்ன பண்ணுவார்னா 6ஆம் வருஷம் டபுள் போர்ஷன் கொடுத்துருவார். கொடுத்து 8ஆம் வருஷம் வரை உட்கார்ந்து சாப்பிட்றதுக்கு அவங்க இது வச்சுருப்பாங்க. ஆனால் இந்த யூத பயல்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னா அதெல்லாம் லீவ் விடாமல் விட்டாங்க. லீவ் விடாமல் விட்டுட்டு மொத்தமாக இது பண்ணிட்டாங்க. மொத்தமாக இது பண்ணனால காட் என்ன பண்ணிட்டாருன்னா மொத்தமாக சேர்த்து வச்சு இந்த யூதர்களை கூட்டிகிட்டு போய் 70 வருஷம் பாபிலோனில் உட்கார வச்சுட்டாரு. 70 வருஷம் பாபிலோனில் உட்கார வச்சு லேண்டுக்கு ஃபுல் ரெஸ்ட் கொடுத்துட்டாரு. ஒன்றொன்னா எடுத்து மொத்தமாக 70 வருஷம் ரெஸ்ட் கொடுத்துட்டாரு. கொடுத்ததுனால என்ன ஆயிடுச்சுன்னா இஸ்ரேல் வந்து சின்ன ஊருங்க. இஸ்ரேல் வந்து சின்ன ஊரில் பயங்கரமான விளைச்சல் விளையுமா, பயங்கரமான தண்ணி கிடைக்கும். நம்ம பிரைம் மினிஸ்டர் போய் பார்த்துட்டு ஆச்சரியப்பட்டு இதே போல் இந்தியாவில் இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு நினச்சார். இதுக்கு காரணம் அவங்க 70 வருஷம் அங்கே வந்து லேண்டுக்கு ரெஸ்ட்டு காடு கொடுத்ததுனால. ஸோ காடு வந்து ஒரு இது சொல்கிறாருன்னா அதுக்கு பின்னாடி ஒரு காரணம் இருக்கும். அந்த காரணத்தை கரெக்டாக நம்ம செயல்பட வேண்டும். சரிங்களா? இப்போ என்ன வந்து காட் பைபிள் காலேஜ் படிக்க சொன்னார். நான் வந்து இது ரொம்ப கஷ்டமான இது, நார்மலாக இருக்க முடியாது. ஆனால் காட் வந்து இன்னைக்கு டீச்சராக வச்சிருக்கிறார். ஸோ அதே போல் உங்களை யாராவது காட் ஊழியத்துக்கு அழைப்பார்னா தோட்ட வேலையை விட்டுருங்க. தோட்டத்தை மற்றவர்கிட்ட கொடுத்துட்டு வந்துருங்க. உங்களுக்கு தோட்டத்தோட கனியை ஆண்டவர் கொண்டு கொடுத்துருவார். அந்த கிஃப்டை கொடுத்துருவார். ஊழியத்துக்கு அழைக்காமல் நம்மளே வந்துடக்கூடாது. சரிங்களா? ஓகே, ஊழியத்துக்கு அழைக்கிறாரு, ஃபுல் டைம் ஊழியத்துக்கு அழைக்கிறாரு. எப்படி தெரிந்து கொள்ளலாம்? எப்படி தெரியும்? எப்படி நம்ம புரிந்து கொள்ளலாம் ஃபுல் டைம் ஊழியத்துக்கு ஆண்டவர் என்னை அழைக்கிறாரு? நம்ம ரெகுலர் லைஃப்பை டிஸ்டர்ப் பண்ணுவார். டிஸ்டர்ப் பண்ணி நம்மளுக்கு புரிய வைப்பார். காட் இந்த பாதைன்னு சொல்லி புரிய வைப்பார், நடத்துவார். நம்ம அதுக்கேற்ற மாதிரி செயல்பட வேண்டும். சரிங்களா? காட் நம்மகிட்ட பேசிகிட்டே இருப்பார். ஸோ 7ஆம் வருடம் வந்து ஓய்வு வருடம். இப்போ 7 into 7 எவ்வளோ? 7 வருடங்கள் எத்தனை? 49. 7 வருடம் வந்து 49 பார்த்தீங்களா? இப்போ 49 முடிச்சுட்டு 50ஆவது வருடம் வந்து யூபிலி வருடம். எழுதிக்கொள்ளுங்க, யூபிலி. 50ஆம் வருடம் வந்து யூபிலி வருடம். இங்கிலீஷ்ல ஜூபிலி. யூபிலி வருடம் என்ன பண்ணணும்னா அடிமைகளுக்கு அப்படியே ரிலீஃப் கொடுத்துடணும், விடுதலை கொடுத்துடணும். யூபிலி வருடம் வந்து 50ஆம் வருடம் வந்து விடுதலையின் ஆண்டு. அடிமைகளை வந்து அப்படியே விடுதலை கொடுத்துடணும். சரிங்களா? ஓகே, இப்போ நம்ம என்னென்ன படிச்சிட்டோம்? மணி நேரம் படிச்சிட்டோம், வாரங்கள் படிச்சிட்டோம், மாதங்கள் படிச்சிட்டோம், வருடங்கள் படிச்சிட்டோம். ஸோ இது 4ம் அவங்க ஃபாலோ பண்ணாங்க, யூதர்கள் ஃபாலோ பண்ணாங்க. இதில் ஏதாச்சும் டவுட்ஸ், கொஸ்டின்ஸ் இருக்கா? இதில் கொஸ்டின்ஸ் இல்லையா? இல்லைன்னா அடுத்தது பைபிளுடைய ஒவ்வொரு புக்கோடைய அவுட்லைன் இதை நம்ம தெரிஞ்சிச்சுன்னா நமக்கு இன்னும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். கொஸ்டின்ஸ் இருக்கா பின்னாடி? கொஸ்டின்ஸ் இருக்கா? இல்லை. ஸோ பைபிளுடைய ஒவ்வொரு புக்கோடைய அவுட்லைன் இல்லைன்னா கருப்பொருளுக்கு இங்கிலீஷில் வந்து
கருப்பொருளுக்கு பாயிண்ட்ஸ் வாய்ஸ் இல்லை சொல்கிற நேரத்தில் சொல்கிறேன். ஓகே, பழைய பாட்டு ஹெட்டிங் போட்டுக்கோங்க. பழைய பாட்டு புஸ்தகத்தின் கருப்பொருள். ஆதியாகமம் எபிரேய தேசத்தின் உருவாக்கம். இன்னைக்கு இந்த கருப்பொருள் முடிச்சுட்டு இன்னைக்கு கிளாஸ் முடிச்சிடலாம். ஆதியாகமம் எபிரேய தேசத்தின் உருவாக்கம். யாத்திராகமம் எபிரேய தேசத்தின் உடன்படிக்கை. ஆதியாகமம் நம்ம படிச்சோம்னா என்ன ஞாபகம் வைக்கணும்னா எப்படி ஹீப்ரூ நேஷன் வந்து உருவாச்சுன்னு வைக்கணும். யாத்திராகமம் படிக்கும்போது எபிரேய தேசத்தின் உடன்படிக்கை. லேவியராகமம் எபிரேய தேசத்தின் சட்டங்கள். லேவியராகமம் எபிரேய தேசத்தின் சட்டங்கள். என்னாகமம் வாக்குத்தத்த தேசத்தை நோக்கி பயணம். என்னாகமம் வாக்குத்தத்த தேசத்தை நோக்கி பயணம். உபாகமம் எபிரேய தேசத்தின் சட்டங்கள் இரண்டாம் விசை. உபாகமம் எபிரேய தேசத்தின் சட்டங்கள் இரண்டாம் விசை. பிராக்கெட்ல இங்கிலீஷ்ல ரிப்பீட்டட் அப்படின்னு போடுறாங்க. யாராவது படிங்களா? இந்த 5 படிங்களா? ஆதியாகமம் எபிரேய தேசத்தின் உருவாக்கம். யாத்ராகமம் எபிரேய தேசத்தின் உடன்படிக்கை. லேவியராகமம் எபிரேய தேசத்தின் சட்டங்கள். என்னாகமம் வாக்குத்தத்த தேசத்தை நோக்கி பயணம். உபாகமம் எபிரேய தேசத்தின் சட்டங்கள் இரண்டாம் விசை. ஓகே, ரிப்பீட்டட். அடுத்தது யோசுவா கானானை சுதந்தரித்தல். யோசுவா கானானை சுதந்தரித்தல். நியாயாதிபதிகள் நாட்டின் முதல் 300 ஆண்டுகள். நியாயாதிபதிகள் நாட்டின் முதல் 300 ஆண்டுகள். இந்த நாட்டோட 300 ஆண்டுகள்? இஸ்ரேல். வெரி குட். அடுத்தது யோசுவா கானானை சுதந்தரித்தல். முதல் 300 ஆண்டுகள். ஸ்பீடா சொல்றேன், கொஞ்சம் ஸ்லோ பண்ணுமா? ரூத் தாவீதின் மேசியா குடும்பம் ஆரம்பம். ரூத் தாவீதின் மேசியா குடும்பம் ஆரம்பம். பாருங்க, முன்னாடி ஒரு கேள்வி கேட்டாங்கல்ல, யாரோ கேட்டாங்க ரூத் வந்து அந்நிய பெண் எப்படி இங்கே வந்தாங்க அப்படின்னு கேட்டாங்கல்ல. இது காட்ஸ் பிளானு. தாவீது வந்து ஆடு மேய்க்கிறவர். தாவீதின் மேசியா குடும்பம் ஆரம்பம். எது எது கேட்குறீங்க? ரூத் வந்து தாவீதின் மேசியா குடும்பம் ஆரம்பம். பாருங்க, ஒவ்வொன்றுக்கும் ஒரு அர்த்தம் இருக்கு. தாவீது வந்து ஆடு மேய்க்கிற கௌபாய், சரிங்களா? கௌபாய்லாம் சொல்லுவாங்க. கௌபாய் வந்து திடீர்னு ராஜாவாயிட்டார். காட்ஸ் பிளான். காட்ஸ் பிளான் ராஜாவானதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா, நார்மலாக ஒருத்தர் ராஜாவானா, இப்போ மோடி வந்து பிரைம் மினிஸ்டர் ஆகிட்டார், மோடியை வந்து நோண்டுவாங்க. ஒரு முன்னாடி என்னென்ன பண்ணிட்டு இருந்தார் அப்படி நோண்டுவாங்க. டீ வித்துட்டு இருந்தார். அதே போல் தாவீது ராஜாவான யாரா இவர் என்ன பண்ணிட்டு இருந்தார் அப்படின்னு சொல்லி பின்னாடி திரும்பி பார்க்கும்போது அவர் ஆடு மேய்ச்சிட்டு இருந்தவர். யார் இவர், இவரோட அப்பா யார், தாத்தா யார், பாட்டி யார் அப்படின்னு இன்னும் நோண்டுவாங்க. ஃபேமஸ் ஆனால் நோண்டி பார்ப்பாங்க. அப்படி பார்க்கும்போது தான் ரூத்து நகோமி இந்த ஃபேமிலி வந்துச்சு. இந்த ஃபேமிலி வந்து ரூத் வந்து தாவீதோடைய கொள்ளு பாட்டி. எப்படா இது அப்படின்னு சொல்லி ரூத்தோடைய சரித்திரம்லாம் முடிஞ்சிருச்சு. அவங்க செத்து அதுக்கப்புறம் அவங்க பரலோகத்துக்கு போயிட்டு முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட 200 வருஷத்துக்கு அப்புறம் அதை கண்டுபிடிச்சி ரூத்தோடைய ஹிஸ்ட்ரியை எழுதி அதுக்கப்புறம் வச்சு ரூத் இன்னைக்கு நம்ம படிச்சுட்டு இருக்கோம். ரூத் மறித்து கிட்டத்தட்ட 200 வருஷம் முடிஞ்சதுக்கப்புறம் என்ன சொல்ல வரேன்னா, ரூத் வந்து காடுக்காக அந்த வார்த்தையை சொன்னாங்க. எங்கள் குடும்பம் எங்கள் குடும்பம் எங்கள் குடும்பம், காடு உங்கள் காடு எங்கள் காடுன்னு சொன்னாங்க பார்த்தீங்களா? அது மறந்து போயிட்டாங்க எல்லாரும். ஆனால் தாவீது மூலமாக மறுபடியும் அதை தோண்டி எடுத்து ரூத்தை இன்னைக்கு நம்ம படிக்கிறோம்னா என்ன ஆச்சரியங்க. இதே போல் தான் எஸ்தர் வந்து ஏன் எழுதுனாங்கன்னா, எஸ்தர் வந்து இஸ்ரேல் வந்து ஒரு பண்டிகை கொண்டாடிட்டு இருக்கிறாங்க.
பூரிம் பண்டிகை. பூரிம் பண்டிகைனா என்னன்ட்டு அடுத்த ஜெனரேஷனுக்கு சொல்லணும். அப்போதான் எஸ்தர் காலத்தில் யூதர்களுடைய அழிவு வந்து தடுக்கப்பட்டு யூதர்கள் வந்து ஃபேமஸ் ஆகிட்டாங்க, யூதர்கள் வந்து வெற்றி பெற்றுட்டாங்க. அதை ரிமெம்பர் பண்ணுற பண்டிகை தான் பூரிம் பண்டிகை. அந்த பண்டிகை ஜனங்களுக்கு புரிய வைக்கணும்னு தான் எஸ்தருடைய வரலாறை தோண்டி எடுத்து எழுதினாங்க. இது என்ன சொல்ல வரேன்னா, சம்டைம்ஸ் நீங்கள் ஆண்டவருக்காக பற்றி பள்ளியிலையோ வேற ஏதோ பள்ளியிலையோ கஷ்டப்பட்டு உழைச்சிருப்பீங்க, மறந்தே போயிருக்கலாம். மனுஷங்க மறந்துருப்பாங்க, எல்லாருமே மறந்துருக்கலாம். அகாஸ்வேரு ராஜாவுக்கு தூக்கம் வராதது போல ஆண்டவர் ஒரு நாள் வர வைப்பார். வர வைத்து கரெக்டாக அதை வெளியே எடுத்து என்ன நடக்கும்னா, உங்கள் பேர் வந்து நீங்கள் ஆண்டவர் செய்ததாக இப்போ இல்லையோ இப்போவாது கண்டிப்பாக வெளியே வரும். நம்ம சோர்ந்து போகவே வேண்டாம். அதுக்கு தான் பைபிள்லாம் நல்ல எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. ஸோ முன்னாடிலாம் வந்து நான் சின்ன வாலிப வயசில் எப்படி இருப்பேன்னா, சில சர்ச்சஸ்க்கெல்லாம் மெசேஜ் என்னை கூப்பிடுவாங்க, ரெடியாக போவேன். திடீர்னு வேற ஒருத்தர் வந்துடுவாங்க. வந்த உடனே என்ன நீ வேண்டாம்னு சொல்லிடுவாங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அந்த வாலிப வயசில், அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. ரொம்ப கஷ்டமாக அப்படியே ஃபீல் பண்ணிட்டு அழுதெல்லாம் வந்திருக்கிறேன். கொடுத்தாலும் 5 நிமிஷம் கொடுப்பாங்க, மைக்கெல்லாம் வந்து பக்கத்தில் நின்றுவாங்க. ஆனால் என் நாள் வந்தது, வெயிட் பண்ணி நாள் வரும்போது இப்போல்லாம் இவ்வளோ பெரிய பெரிய மேடைகள். இன்னும் ஆண்டவர் வந்து அப்படியே அந்த என்ன சொல்கிறது, நாங்கள் ஏஞ்சல் டிவிலலாம் இருக்கும்போது 4 ஒரு கேமரா 60 லட்சம், 4 ஷூட்டிங் கேமரா எங்களை ஃபோட்டோ, ஃப்ரண்ட்டு பேக்கு சைடு பின்னாடி அப்படி. சென்னையில் பெரிய பெரிய ஸ்டேஜஸ் இருக்கு, மோன்ஸ் லாஸ்டர்ஸ் பேசுகிற ஸ்டேஜெல்லாம் இருக்குது. அங்கெல்லாம் போய் நிற்கும்போது கை காலெலாம் அப்படியே நடுக்கும். அந்த டைமண்ட் வரும்போது யாராலையும் தடுக்க முடியாது. கூட படித்த பிரதர் வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுவார், ஆண்டவர் ஒருத்தர் வச்சுருந்தாங்கன்னா அது யாரும் வைக்க முடியாது. சரி, ஆனால் ஆண்டவர் ஒரு பிளான் பாருங்க. அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து சில பேர் கெட்டவங்களா இருப்பாங்க, ஆனாலும் ஆண்டவர் அவங்க வச்சிருப்பாரு. நம்ம ஜெயலலிதா பற்றி சொல்லுவார் அவர். அவங்க வந்து முதல்ல எம்ஜிஆர் மரணத்துக்கு அப்புறம் பிடிச்சி சாரியெல்லாம் கிழிச்சு அப்படியே இறக்கி விட்டு ஒரு வழி பண்ணி விட்டாங்களோ, கட்சி வேற இடத்துக்கு போயிடுச்சான், இவங்களை அவமானப்படுத்தி விட்டாங்களாம். அந்த டைம் வரும்போது எம்ஜிஆரோட ஒய்ஃப் வந்து கட்சியை கொண்டு வந்து இவங்ககிட்ட கொடுத்துட்டு என்னால் முடியல நீங்கள் பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு போனாங்களாம். அவங்க எப்படி இருந்தாலும் அது அந்த கதைக்கு நான் வரல. என்ன சொல்ல வரேன்னா, வார்டு உங்களுக்காக ஒரு பாட்டு வைத்திருக்கும் போது யாராலையும் அது தடுக்க முடியாது. அந்த டைம் வரும்போது அது அப்படியே எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, ஏஞ்சல் டிவியில் நான் அப்போ தான் சேர்ந்த புதுசு, 27 ஏஜ் இருக்கும்னு நினைக்கிறேன். சின்ன வயசில் இருக்கும்போது இந்த ஃபஸ்ட் எபிசோட் நடத்தும்போது என்னை வந்து செக்யூரிட்டியை போட்டாங்க. எபிசோடுக்கு வெளியே இருந்து மார்க் போட்டு உள்ள நடத்தணும். செகண்ட் எபிசோடு நடத்தும் போது என்னாச்சுன்னா, அந்த முக்கியமான ஜட்ஜு வந்து அன்றைக்கி வரல. ப்ரோக்ராமில் ஜட்ஜு இந்த ரியாலிட்டி ஷோவில் இருக்கும் பார்த்தீங்களா, அதே போல் திடீர்னு லாஸ்ட் மினிட் என்ன கூப்பிட்டு நீ ஜட்ஜாருன்னு சொல்லிட்டாங்க. எனக்கு ரொம்ப கையும் ஓடல காலும் ஓடல. நான் அப்போ தான் புரிஞ்சுக்கிட்டேன், வார்டு வந்து முன்னாடியே பிளான் பண்ணி அந்த ஜட்ஜை ஆப்சண்டாக வைத்து இனி அந்த லாஸ்ட் மினிட்ல வர வச்சிருக்காரு. ஸோ எனக்கு நமக்குன்னு வச்சது எங்கே போனாலும் அது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். நம்ம தேடி அலைய தேவையே இல்லை. போன வருஷம் நான் பெரிய காலேஜ் பிரின்சிபால்லாம் செலக்ட் ஆனதும் இதே போல தான். ஸோ இப்போ இந்த காலேஜ் பிரின்சிபால்னு சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அதெல்லாம் ஆச்சரியமான காரியம். ஸோ உங்களுக்கும் அதை வைத்திருக்கிறது அது அப்படியே நிறைவேறும். சரி, கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸ் சொல்கிறேன். பைபிள் காலேஜ் வந்து பைபிள் மட்டும் இல்லை, எக்ஸாம்பிள்ஸ் இருந்தால் தான் உங்களால் நிற்க முடியும். அதிக பிரசங்கின்னு நினைச்சாதீங்க, சரிங்களா? ஓகே, அடுத்தது 1 சாமுவேல் வந்து ராஜ்யத்தின் அமைப்பு. 1 சாமுவேல் வந்து ராஜ்யத்தின் அமைப்பு. 2 சாமுவேல் வந்து தாவீதின் அரசாட்சி. தாவீதின் அரசாட்சி. 1 ராஜாக்கள் வந்து ராஜ்யத்தின் பிரிவு. 1 ராஜாக்கள் வந்து ராஜ்யத்தின் பிரிவு. 2 ராஜாக்கள் பிரிக்கப்பட்ட ராஜ்ய வரலாறு. ஃபர்ஸ்ட் கிங்ஸோட முக்கியமானது ராஜ்யம் எப்படி பிரிஞ்சிச்சுட்டு. செகண்ட் பிரிக்கப்பட்ட ராஜ்ய வரலாறு. 1 நாளாகமும் தாவீதின் அரசாட்சி. 2 நாளாகமும்
தெற்கு ராஜ்ய வரலாறு. எஸ்ரா சிறையிருப்பிலிருந்து திரும்புதல். எஸ்ரா சிறையிருப்பிலிருந்து திரும்புதல். நெகேமியா எருசலேமை மீண்டும் கட்டி எழுப்புதல். நெகேமியா எருசலேமை மீண்டும் கட்டி எழுப்புதல். எஸ்தர் அழிவில் இருந்து இஸ்ரவேல் தப்பித்தல். எஸ்தர் அழிவில் இருந்து இஸ்ரவேல் தப்பித்தல். யோபு துன்பத்தின் பிரச்சனை. யோபு துன்பத்தின் பிரச்சனை. சங்கீதம் இஸ்ரவேலின் தேசிய பாடல் புத்தகம். இஸ்ரவேலின் தேசிய பாடல் புத்தகம். நீதிமொழிகள் சாலமோனின் ஞானம். நீதிமொழிகள் சாலமோனின் ஞானம். பிரசங்கி மாய உலக வாழ்க்கை. மாய உலக வாழ்க்கை. உன்னத பாட்டு திருமண அன்பின் மகிமை. உன்னத பாட்டு திருமண அன்பின் மகிமை. ஏசாயா மேசியா தீர்க்கன். ஏசாயா மேசியா தீர்க்கன். மேசியா தீர்க்கன் தீர்க்கன் தீர்க்கதரிசிக்கு தீர்க்கன் சொல்லுவாங்க. எரேமியா எருசலேமை காப்பாற்ற கடைசி முயற்சி. எரேமியா எருசலேமை காப்பாற்ற கடைசி முயற்சி. புலம்பல் இஸ்ரவேலின் புலம்பல் பாடல் இல்லைன்னா துக்க பாடல். இஸ்ரவேலின் துக்க பாடல். எசேக்கியேல் நானே ஆண்டவர் என்பதை அவர்கள் அறிவார்கள். நானே ஆண்டவர் என்பதை அவர்கள் அறிவார்கள். தானியேல் பாபிலோனில் ஓர் தீர்க்கன். தானியேல் பாபிலோனில் ஓர் தீர்க்கன். ஓசியா இஸ்ரவேலின் துரோகம். ஓசியா இஸ்ரவேலின் துரோகம். யோவேல் பரிசுத்த ஆவியின் காலம் கணிப்பு. யோவேல் பரிசுத்த ஆவியின் காலம் கணிப்பு. ஆமோஸ் தாவீதின் குடும்பத்தின் உலக அரசாட்சி. தாவீதின் குடும்பத்தின் உலக அரசாட்சி. உபதியா ஏதோமின் அழிவு. உபதியா ஏதோமின் அழிவு. யோனா நினிவேக்கு ஓர் கருணை. யோனா நினிவேக்கு ஓர் கருணை. மீகா பெத்லகேமிலே மேசியா பிறப்பார். மீகா பெத்லகேமிலே மேசியா பிறப்பார். நாகும் நினிவேயின் அழிவு. நாகும் நினிவேயின் அழிவு. ஆபகுக் விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். ஆபகுக் விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். செப்பனியா தூய மொழி
வருகிறது. செப்பனியா தூய மொழி வருகிறது. ஆகாய் தேவாலயம் திரும்ப கட்டப்பட. ஆகாய் தேவாலயம் திரும்ப கட்டப்பட. சகரியாவும் அதேதான், தேவாலயம் திரும்ப கட்டப்பட. சகரியாவும் தேவாலயம் திரும்ப கட்டப்பட. மல்கியா கீழ்ப்படியாத மக்களுக்கான இறுதி செய்தி. மல்கியா கீழ்ப்படியாத மக்களுக்கான இறுதி செய்தி. ஃபுல்லாக வாசிச்சவங்கள பழைய ஏற்பாடு ஃபுல்லாக அதுக்கப்புறம் புதிய ஏற்பாடு போகலாம். ஆதியாகமம் எபிரேய தேசத்தின் உருவாக்கம். யாத்ராகமம் எபிரேய தேசத்தின் உடன்படிக்கை. லேவியராகமம் எபிரேய தேசத்தின் சட்டங்கள். எண்ணாகமம் வாக்குத்தத்த தேசத்தை நோக்கி பயணம். உபாகமம் எபிரேய தேசத்தின் சட்டங்கள் இரண்டாம் திசை ரிப்பீட்டட். யோசுவா கானானை சுதந்திரித்தல். நியாயாதிபதிகள் நாட்டின் முதல் 300 ஆண்டுகள். ரூத் தாவீதின் மேசியா குடும்பம் ஆரம்பம். 1 சாமுவேல் ராஜ்யத்தின் அமைப்பு. 2 சாமுவேல் தாவீதின் அரசாட்சி. 1 ராஜாக்கள் ராஜ்யத்தின் பிரிவு. 2 ராஜாக்கள் பிரிக்கப்பட்ட ராஜ்ய வரலாறு. 1 நாளாகமம் தாவீதின் அரசாட்சி. 2 நாளாகமம் தெற்கு ராஜ்ய வரலாறு. எஸ்ரா சிறையிருப்பிலிருந்து திரும்புதல். நெகேமியா எருசலேமை மீண்டும் கட்டியெழுப்புதல். எஸ்தர் அழிவிலிருந்து இஸ்ரவேல் தப்பித்தல். யோபு துன்பத்தின் பிரச்சனை. சங்கீதம் இஸ்ரவேலின் தேசிய பாடல் புத்தகம். நீதிமொழிகள் சாலமோனின் ஞானம். பிரசங்கி மாய உலக வாழ்க்கை. உன்னத பாட்டு திருமண அன்பின் மகிமை. ஏசாயா மேசியா தீர்க்கன். எரேமியா எருசலேமை காப்பாற்ற கடைசி முயற்சி. புலம்பல் இஸ்ரவேலின் துக்க பாடல். எசேக்கியேல் நானே ஆண்டவர் என்பதை அவர்கள் அறிவார்கள். தானியேல் பாபிலோனின் ஒரு தீர்க்கம். ஓசியா இஸ்ரவேலின் துரோகம். யோவேல் பரிசுத்த ஆவியின் காலம் கணிப்பு. ஆமோஸ் தாவீதின் குடும்பத்தின் உலக அரசாட்சி. ஒபதியா ஏதோமின் அழிவு. யோனா நினிவேக்கு ஒரு கருணை. மீகா பெத்லகேமில் மேசியா பிறப்பார். நாகும் நினிவேயின் அழிவு. ஆபகுக் விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். செப்பனியா தூய மொழி வருகிறது. ஆகாய் தேவாலயம் திரும்ப கட்டப்படல். சகரியா தேவாலயம் திரும்ப கட்டப்படல். மல்கியா கீழ்ப்படியாத மக்களுக்கான இறுதி செய்தி. ஓகே, வெரி குட். இந்த 2 வார்த்தையை மட்டும் எழுதி கொள்ளுங்க. இதை நான் 5 மினிட்ஸில் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இன்னைக்கு நம்ம கிளாஸ் முடிச்சிடலாம். ஸோ இப்போ பைபிள் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும்னா பைபிளில் அந்த 2 வார்த்தையை எப்போதுமே மைண்டில் வைக்கணும். ஒன்று பைபிள் இந்த வசனத்துடைய பின்னணி, இங்கிலீஷில் பேக்ரவுண்ட். சரிங்களா? இப்போ ஒரு வசனம் நம்ம படிக்கும்போது இந்த வசனத்துடைய பின்னணி இல்லைன்னா பேக்ரவுண்டு என்ன, இதை நம்ம மைண்டில் வைக்கணும். 2வது சூழல்னா சூழ்நிலை அல்லது இங்கிலீஷில் கான்டெக்ஸ்ட். இந்த வசனத்துடைய சூழல் கான்டெக்ஸ்ட் என்ன அப்படின்னு சொல்லி எப்போவுமே இந்த 2 வார்த்தை இது ஃபுல்லாக பைபிள் ஸ்டடிக்கு நீங்கள் மறக்கவே கூடாது. எல்லாரும் சொல்லுங்க, சூழல், பின்னணி. சூழல் பின்னணினா என்ன? பேக்ரவுண்ட். சூழல்னா கான்டெக்ஸ்ட். இதுக்கு ஒரே எக்ஸாம்பிள் மட்டும் சொல்லிட்டு நம்ம முடிக்கலாம் பாருங்க. ஸோ சில எக்ஸாம்பிள் நான் ரிப்பீட் பண்ணால் எனக்கு நீங்கள் சொல்லிடுங்க. நான் ஆண்டோட கிருபையினால 7 இடத்துல டீச் பண்ணிட்டு இருக்கிறேன். ஸோ சில எக்ஸாம்பிள் அங்கே சொல்கிறது இங்கே சொல்லிடுவேன், இங்கே சொல்கிறத மறுபடி சொல்லிடுவேன், ரிப்பீட் பண்ணிடுவேன். இனிமேல் நோட் பண்ணி வைக்கணும்னு நினச்சிருக்கேன் எங்கே என்னென்ன சொல்கிறோன்ட்டு. தானியேலுடைய பேக்ரவுண்ட் நம்ம படித்தோமா? தானியேல் எப்படிப்பட்ட ஆளுன்னு நம்ம படித்தோமா? தானியேல் எசேக்கியேல் வச்சு படித்தோமா? சொல்லல. ஓகே, கவனிங்க. இப்போ சொன்னால் இது நம்ம புரிஞ்சிடும். இதோட நம்ம 5 மினிட்ஸில் நம்ம முடிச்சிடுவோம். எசேக்கியா ராஜா நமக்கு தெரியும். எசேக்கியா ராஜா நல்ல ஒரு ராஜா, நல்ல ஒரு ஹை பீக்கில் இருந்த ராஜா. அவர் என்ன பண்ணாருன்னா, காட் அவருக்கு 100 மார்க் போட்டார். 99 வைத்து கொள்ளலாம். 99 மார்க் போட்டு நீ வந்திருப்பான், மேலே வந்திருப்பான், என் கூட இழைப்பார் அப்படின்னு சொல்லி கூட்டும்போது இசைக்கு என்ன பண்ணார்? ஆண்டவரே, நான் இன்னும் பேத்தியெல்லாம் பார்க்கவில்லை, இன்னும் நான் எவ்வளோ வாழ்க்கையை அனுபவிக்க வேண்டியது இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் திரும்பி ப்ரேயர் பண்ணிட்டாங்க. இந்த பக்கம் திரும்பாம சுவர் பக்கம் திரும்பி ப்ரேயர் பண்ணிட்டு இருந்தனால காட் என்ன பண்ணிட்டாருன்னா, ஏசாயாவை அனுப்பி எசேக்கியாவுக்கு எத்தனை வருஷம் கூட்டி கொடுத்துட்டாருங்க? 15 வருஷம் கூட்டி கொடுத்துட்டாரு. சரி,
அப்படி அவர் கேட்டு கூட்டி வாங்கினது அது நல்லதா கெட்டதா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? அவர் நல்லா பயங்கர பர்ஃபெக்டாக இருந்தாங்க. எசேக்கியா மாதிரி நல்ல ராஜா யூதாக்கள்ல தாவீதுக்கு அடுத்தது எசேக்கியா தான். அப்படி இருக்கும்போது நீ வந்திருப்பா மேலன்னு கூப்பிடும்போது அழுது 15 வருஷம் கூட்டி வாங்கிட்டார். அது நல்லதா கெட்டதா? சொல்லுங்க. நிறைய ட்ரை பண்ணி போகலாமா? சொல்லுங்க சொல்லுங்க, நீங்களும் சொல்லுங்க. எசேக்கியா ராஜா தெரியல? கேள்விப்பட்டிருக்கீங்களா? பிரசை ராஜா மாதிரி எசேக்கியா ராஜா அந்த காலத்துல இருந்திருக்காரு. சொல்லுங்க. நமக்கு இங்கே வாழ்ந்தா கொஞ்சம் நல்லதுன்னு தோணும். ஆனால் அதை விட அதோட பெட்டரு. ப்ராக்டிக்கலாக சொன்னால் நமக்கு கொஞ்ச நாள் வாழ்றது நல்லது தான் தோணும். ப்ராக்டிக்கலாக சொல்லணும், சரிங்களா? அது தப்பு இல்லை. ஆனால் ஆண்டோட சித்தம் வேணும். ஆனால் நம்ம புரிந்து கொள்ளுங்க, கேட்டது தப்பு இல்லை. இந்த இடைப்பட்ட நாளில் 2 பெரிய தப்பு பண்ணிட்டான். அதை வாசிச்சு நம்ம முடிச்சிடலாம். 39 ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 39 6 முதல் 9 வரை வாசிங்க. 6 முதல் 8 வரை வாசிங்க. ஏசாயா 39 நாட்கள் வரும், அப்பொழுது உன் வீட்டில் உள்ளதிலும் உன் பிதாக்கள் இந்நாள் வரைக்கும் சேர்த்ததிலும் ஒன்றும் நீதியாய் வைக்கப்படாமல் எல்லாம் பாபிலோனுக்கு கொண்டு போகப்படும். நீ பெறப்போகிற உன் சந்ததியாகிய உன் குமாரரிலும் சிலர் பாபிலோன் ராஜாவின் அரண்மனை வேலைக்காரராய் இருப்பார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். அப்பொழுது ஏசாயாவை நோக்கி, நீ சொன்ன கர்த்தருடைய வார்த்தை நல்லதுதான் என்று சொல்லி என் நாட்களிலாவது சமாதானமும் உண்மையும் இருக்குமே என்றான். ஸோ இந்த கூட்டி கொடுக்கப்பட்ட லைஃப்ல பண்ண 2 பெரிய தப்பு என்னன்னா, முதலாவது வந்து அவனை நலம் விசாரிக்க பாபிலோன்ல இருந்து ஆட்கள் வந்திருக்காங்க, கெஸ்ட் வந்திருக்காங்க. நீ உடம்பு சரியில்லாம இருந்துச்சுல்லப்பா, சரியாயிடுச்சு இல்லப்பா நீ விசாரிக்க. கெஸ்ட்டை என்ன பண்ணணும்னா, நார்மலா கெஸ்ட்டை வந்து ஒரு கெஸ்ட் ரூம்ல சோஃபா போட்டு உட்கார வைக்கணும். உட்கார வச்சு டீ விருந்து கொடுத்து அனுப்பியிருக்கணும். இவன் கெஸ்ட்டை என்ன பண்ணிட்டான்னா, கெஸ்ட்டை வந்து பெட்ரூம்குள்ள கூட்டிகிட்டு போயிட்டார். பொக்கிஷன் ரூம்குள்ள போயிட்டு பீரோவெல்லாம் திறந்து காமிச்சு அதுக்கு எவ்வளோ சொத்து இருக்கு அப்படி இப்படின்னு சொல்லி இது பண்ணி தன்னுடைய பெருமையை காமிச்சிட்டான். காமிச்சதுனால என்ன ஆயிடுச்சுன்னா, காட் வந்து சொல்லிட்டாரு, அப்படி நீ காட்டினதுனால உன்னுடைய சந்ததியில பிள்ளைங்க பேர பிள்ளைங்கள்ல சிலர் வந்து அந்த பாபிலோன் ராஜாவுடைய தேசத்துல அரண்மனை வேலைக்காரர்களா இருப்பாங்க அப்படின்னு சொல்லி காட் வந்து சொல்லிட்டாரு. சரிங்களா? ஓகே. அப்போ இவன் என்ன பண்ணியிருக்கணும், இவன் வந்து ஐயா மன்னிச்சிருங்கய்யா தெரியாம இப்படி பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கணும். ஆனா இவன் என்ன பண்ணிட்டான்னா, 38ஆம் வசனத்துல போட்டிருக்கு, வாசிங்க. 8ஆம் வசனம் மறுபடியும் வாசிங்க. அப்பொழுது ஏசாயாவை நோக்கி, நீ சொன்ன கர்த்தருடைய வார்த்தை நல்லதுதான் என்று சொல்லி என் நாட்களிலாவது சமாதானமும் உண்மையும் இருக்குமே என்றான். தனக்கு ப்ராப்ளம் வரும்போது தான் செத்து போயிடுவேன்னு சொல்லும்போது உட்கார்ந்து அப்படி புலம்பி அழுத அதே ராஜா, உன் பையனை அடிமையா பிடிச்சிட்டு போயிடுவாங்கப்பா, பிள்ளைகளெல்லாம் கொண்டுருவாங்கப்பா, அரண்மனை வேலைக்காரங்க இருக்கும்போது என் காலத்துல வராதில்லை, பசங்க தானே போயிடுவாங்க, காலம் தப்பிச்சிடல அப்படின்னு சொல்லி செல்ஃபிஷா மாறிட்டாங்க. கொடுக்கப்பட்ட இதுல அரண்மனை வேலைக்காரன்னா சும்மா நார்மல் இல்லை. இங்கிலீஷ்ல அந்த வார்த்தை வந்து யூனக். அதுதான் தமிழ் இங்கிலீஷ் பைலிங்குவல் பைபிள் வாங்கி வைக்கணும். யூனக்னா என்ன தெரியுமா? யூனக்னா தெரியாதா? யூனக்னா வந்து அரவாணி, சரியா? அன்னகர். அந்த காலத்துல ராஜாக்கள் வந்து ஒரு கண்ட்ரியை போய் பிடிச்சிட்டாங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, வயசானவங்களெல்லாம் விட்டுருவாங்களாம். யாரெல்லாம் எதிர்க்கிறாங்களோ அவங்களெல்லாம் கொலை பண்ணிடுவாங்களாம். நார்மலாக நல்ல அழகுள்ள வாலிபர்கள், அழகுள்ள பெண்களெல்லாம் பிடிச்சிட்டு போய் வேலைக்காரையை அடிமையாக வச்சுருவாங்களாம். வச்சு அவங்கள யூனக்கா மாற்றி விட்டுருவாங்க, அரவாணியாக மாற்றி விட்டுருவாங்க. ஏன்னா அப்போ தான் வந்து இவங்க கல்யாணம் பண்ண மாட்டாங்க, கல்யாணம் பண்ணால் ஃபேமிலியும் போயிடுவாங்க, அரண்மனையில் அடிமையாக இருக்கணும்னு சொல்லி மாற்றி விட்டு அரண்மனையில் வேலை இருப்பாங்க. அப்போ இவங்க எசேக்கியாவோட பேர பிள்ளைங்க ஜென்ரேஷன்ஸ் தான் சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ, தானியேல். வேத பண்டிதர்கள் சொல்றாங்க இருக்கலாம், ஒருவேளை இவங்க வந்து யூனக்கா மாற்றப்பட்டிருக்கலாம், கன்ஃபார்மா சொல்ல முடியாது. தானியேலு, சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ வந்து யூனக்கா மாற்றப்பட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனாலும் அவங்க அதை பற்றியெல்லாம் ஃபீல் பண்ணவே இல்லை. அவங்க நம்மளெல்லாம் யோசிப்பாங்க, நல்லா ப்ரேயர் பண்ணிட்டு இருந்த வாலிபர்கள் நம்மளை பிடிச்சிட்டு போலீஸ் 2 அடி அடிச்சிட்டாங்கன்னா ஆண்டவர் வேண்டாம் என்ன வேண்டாம் சொல்லுவோம்ல, இவ்வளோ இது பண்ணியும் அவங்க ப்ரேயரை விடலை. நான் வந்து உன்னை தீயில போட்டுருவேன்னா விடுவிக்காமல் போனாலும் நான்
ப்ரேயர் பண்ணுவேன்னு சொல்லி அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்து இது பண்ணாங்க. அவங்களோட ஜென்ரேஷன் அப்படி. ஸோ என்ன சொல்ல வரேன்னா, பைபிள் வந்து ஒரு தொடர்ச்சியான புஸ்தகம். பின்னணி, பேக்ரவுண்ட், கான்டெக்ஸ்ட். எசேக்கியா பண்ண தப்பு தானியேல் வர வருது தான் கான்டெக்ஸ்ட், பேக்ரவுண்ட் தெரிந்து கொள்ள வேண்டும். இது தெரிஞ்சாதான் நம்ம புரிந்து கொள்ள முடியும் எப்படி நடக்கும்னு சொல்லி. பிரதர் யாமத்தில் போயிட்டாரு. எத்தனாவது யாமம் பிரதர்? ஓகே, சரி, நம்ம இதை புரிந்து கொள்ள முடியும். முடிச்சிடும் 5 மினிட்ஸில். ஸோ இன்னொரு 2வது தப்பு என்னன்னா, மனாசே எசேக்கியாவோட மகன் ராஜாவுக்கு எத்தனை வயசு தெரியுமா? பைபிள் குயிஸ் யாருக்கா தெரியுமா? 8 வயசுல ராஜாவாங்க. 8 வயசு? 8 இல்லை, இன்னொன்று சொன்னேன். இன்னொன்று என்ன சொன்னீங்க? 12 வயசுல ராஜாவான. சரிங்களா? 12 வயசுல ராஜாவானா என்ன அர்த்தம்னா, கூட்டி கொடுக்கப்பட்ட டைம்ல பிறந்த பையன் வந்து மனாசே. 15 வருஷம் கூட்டி கொடுத்தாருல, இப்போ 12 வயசுல ராஜாவானா அதுக்கப்புறம் பிறந்தவர் தான் அந்த மனாசே. எசேக்கியா என்ன பண்ணிட்டாங்கன்னா, மனாசேக்கு சண்டே கிளாஸ் எடுக்காம விட்டார். சண்டே கிளாஸ் எடுக்காம அவனை இஷ்டம் போல வளர்த்துட்டாரு. வளர்த்து எசேக்கியா வந்து அவ்வளோ நல்ல ராஜாங்க, நல்ல ராஜாவா நல்ல பேர் வாங்கிட்டு இருந்தவன் மனாசே மாதிரி மோசமான யூதா ராஜா கேட்டவே கிடையாது. அப்பா வந்து விக்கிரகத்தெல்லாம் கொண்டு வந்து வெளியே ஏற்றி சர்ச்சை சுத்தம் பண்ணி வச்சவன் மகன் வந்து அந்த விக்கிரகத்தை கொண்டு வந்து சர்ச்சுக்குள்ள வச்சு விக்கிரகத்தை ஆராதிச்சு வச்சான். அதாவது கேள்வி கேட்டால் உடனே தலை வெட்டிடும். அப்போதான் ஏசாயா தீர்க்கதரிசி முன்னாடி சொன்னேன் பார்த்தீங்களா, முதிர்ந்த போத்தகர் அவர். ஏசாயா வந்து 4-5 ராஜாவை பார்த்துருக்காரு. உசியானா அந்த மாமனார், அதுக்கப்புறம் யோதாம், ஆகாஸ், எசேக்கியா. இவங்க காலத்துலலாம் ஒரு தீர்க்கதரிசனம் சொல்லிட்டு இப்போ ரொம்ப வயசாயிருச்சு. மனாசே காலத்தில் மனாசே வந்து ஏசாயாவை பிடிக்காம வாளால் அறுத்து கொலை பண்ணியிருக்கிறான் வேறு பண்டிதர்கள் சொல்கிறாங்க. சரியா? ஸோ என்ன அர்த்தம்னா, கூட்டி கொடுக்கப்பட்ட இவனுடைய நாட்கள் வந்து அவன் வேஸ்டாக போச்சு. 2 பெரிய மிஸ்டேக் ஆகிப்போச்சு. மிஸ்டேக் ஆகி அவன் மனம் திரும்பவும் முடியல. ஆனால் பரலோகத்துக்கு போயிருப்பார், ஜஸ்ட் பாஸ் ஆகி போயிருப்பார் எசேக்கியா. வீட்டில் போகிறதுக்குள்ள நான் என்ன சொல்ல வரேன்னா, காட் வந்து ஒரு கம்பெனிலேயோ ஒரு ஸ்தாபனத்துலேயோ இருக்க சொன்னால் நம்ம 100% அங்கேயே இருக்கணும். காட் வந்து கம்பெனிலேயோ ஸ்தாபனத்துலேயோ சர்ச்சிலேயோ உங்களுக்கு ஏதோ போக சொன்னால் நம்ம கண்டிப்பாக போயாகணும். போய் ஆகலைன்னா என்ன ஆயிடும்னா எசேக்கியா மாதிரி ஆகிடும். சரிங்களா? அவ்வளோ பெரிய பயங்கரமான ராஜாங்க. நல்லா உட்காந்து நல்லா டீப்பாக படிப்பேன். எசேக்கியா பண்ணது போல் வேறு யாரும் பண்ணல. பையன் மோசமானது போல யாருமே இல்லை. காரணம் சண்டே கிளாஸ் எடுக்காது. பைபிள் காலேஜில் நம்ம உட்காந்துருக்கோம். என் பையனே சேர்த்தான சொல்கிறேன். இப்போலாம் விஞ்ஞான வளர்ச்சியெல்லாம் வந்து நம்ம கெஸ் பண்ணவே முடியல. என் பையன்கிட்ட நேற்று பேசிட்டு வந்தேன், உனக்கு எந்த சர்ச்சு பார்க்க பிடிக்கும் அப்படின்னு கேட்டுட்டு வந்தேன். சொல்கிறான், எனக்கு வந்து இங்கிலீஷ் சர்ச் தான் பிடிக்கும், தமிழ் சர்ச் பிடிக்காது. ஏன் இங்கிலீஷ் சர்ச் பிடிக்கும்? அங்கே தான் கையெல்லாம் மெதுவாக தட்டுவாங்க, தமிழ் சர்ச்சில் ஃபாஸ்ட்டாக போட்டு எனக்கு காதெல்லாம் வலிக்குது. 5ஆவது படிக்கிற பையன் சொல்கிறான். அப்போ நான் அவனுக்கு ஆன்சர் பண்ணேன், அன்றைக்கு தோனி உங்கள் வீட்டுக்கு வந்தாருன்னா, இல்லைன்னா விஜய் ரோட்டில் வரும்போது கை தட்டாமல் இருப்பாங்களா பசங்க, என்ஜாய் பண்ணாமல் இருப்பாங்களா? அப்போ நீ காட் வரும்போது நீ என்ஜாய் பண்ணாமல் அமைதியாக இருப்பியா அப்படின்னு நான் அவன்கிட்ட திரும்பி கேள்வி கேட்டேன். ஸோ பயங்கரமான விஞ்ஞான வளர்ச்சியெல்லாம் நம்ம எதிர்பார்க்குற மாதிரி இல்லை. சரிங்களா? ஸோ நம்ம பிள்ளைகளுக்கு முடிஞ்ச அளவுக்கு இங்கே படிக்கிறது வெளியே போய் சொல்கிறீங்களோ இல்லையோ, பசங்களுக்கு உட்காந்து சொல்லிடுது. இன்னைக்கு போய் பசங்களுக்கு சொல்லிடுது. பசங்களுக்கு சண்டே கிளாஸ் எடுத்தா அது வந்து பிரோஜனம் எடுக்கலன்னா எப்போ ஆயிடுச்சுன்னா ரொம்ப கஷ்டமாயிடும். ஓகே, நம்ம ஒரு சின்ன ப்ரேயர் பண்ணுவோம். ப்ரேயர் பண்ணி நம்ம முடிப்போம். அப்படி ஒப்பு கொடுக்குற டைம் இன்னைக்கு அதோடைய கிருபையினால நம்மளை கூட்டிகிட்டு வந்தாரு. இப்போ நான் திருப்தியாக ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்ததை 100% நான் ஷேர் பண்ண அந்த கிருபை செய்கிற அந்த